கர்த்தருடைய பக்தனாம் சொல்கிறேன். கர்த்தர் என்னையும் இந்த இடத்துல ஒரு சாட்சியாக நிறுத்திக்கிறாரு. கர்த்தருக்கு நன்றி. போன வருஷம் நான் சர்ச்சுக்கு வரல. வேலை 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 வேலைன்னு சொல்லிட்டு இந்த வேலை பின்னாடியே அப்படியே ஓடிட்டு இருந்தேன். சுத்தமாக ஒரு பீஸ்ஃபுல்லாகவே இருக்காது. திடீர்னு தூங்கிட்டு இருப்பேன். நைட்டு கால் பண்ணுவாங்க, சாம்பிள் இருக்குது அர்ஜென்ட்டாக. ஏன்னா நாங்கள் இன்சார்ஜாக இருந்ததுனால யாருமே இல்லைன்றப்போ நான் தான் பார்த்துக்கணுன்ற ஒரு இதில் தள்ளப்பட்டேன். என்னால் சுத்தமாக அங்கே சர்வே பண்ணவே முடியல. நான் போன வருஷம் இதே டைமில் நான் லேபில் உட்காந்துட்டு நான் ஆண்டவர்கிட்ட அழுகுறேன். ப்ரே பண்ணி நான் அழுகுறேன். ஆண்டவரே, நான் இப்படியே உட்காந்துருக்கேன் ஆண்டவரே, உங்கள் சபைக்கு கூட வர முடியாத அளவுக்கு எனக்கு இதுவாகிடுச்சு ஆண்டவரே, இப்படி என்னை போட்டு நொறுக்கிட்டாங்களே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு நான் அழுதேன். அவர் அப்போ சொன்னேன். நான் அப்போ அவர் எனக்கு சொன்னது என்னன்னா, நீ இதுக்கு அழுகுற, நான் இதுலேயும் உன்னை மேலே எடுத்துகிட்டு போய் நான் வைப்பேன், நீ அதை பார்ப்பேன்னு அவர் சொன்னது மாரி எனக்கு அதுக்கேற்ற மாதிரி வசனம் வந்தது ஃபோனில். நீ போக மேடம் இல்லை, நான் ஒன்று சொல்லிட்டு நான் போனேன். எனக்கு இந்த வருஷம் எனக்கு லேப் நான் தனியாக வச்சு கர்த்தர் என்னை நடத்தி இது வரைக்கும் கொண்டு போயிட்டு இருக்காரு. எல்லா தேவையும் சந்திக்கிறாரு. நான் ப்ரேயர் பண்ணால் எனக்கு நடக்காதுன்றதே கிடையாது, எல்லாருக்குமே தெரியும். நான் ப்ரேயர் பண்ணி உட்காந்து கேட்டேன்னா எனக்கு ஆண்டவர் எல்லாத்தையுமே செய்கிறாரு. எனக்கு என்ன ஆசைனா இன்னும் ஆண்டவர்களை நல்லா வளரணும், நிறைய பேர் வழி நடத்தணும். எனக்கு அதுதான் ஆசை. கர்த்தருக்கு ஆசை.